உனக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறதுக்கு கூட என்கிட்ட காசு இல்லடா சாமி. அப்பா விநாயக பெருமானே, நான் எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகிறதுக்காக உனக்கு 108 தேங்காய் அட்வான்ஸா உடைக்கிறேன்ப்பா. நல்லா ஊக்கி போடுறேன். ஏய் குர்ரா அண்ணே இந்தானே. ஆண்டவா, இந்த வேலை மட்டும் எனக்கு கிடைச்சா இதே மாதிரி 108 தேங்காய் உனக்கு உடைக்கிறேன் சாமி. குர்ரா அண்ணே பிடிங்கண்ணே. அப்பா பிள்ளையாரப்பா, இந்த இன்டர்வியூலாவது ஒழுங்கா பதில் சொல்லி எனக்கு வேலை கிடைக்கணும்டா. அண்ணே இந்தானே. ஏய் எடுத்துடா. என்ன பாக்குறீங்க? தேங்காய் உடைக்க போறேன்னு எதிர்பார்க்கறீங்க? நீங்க நல்லா வேண்டிக்கங்க, நான் அப்புறமா உடைச்சுக்கிறேன். அண்ணே என்னண்ணே? என்ன ஒண்ணுனே, நம்ம தேங்காய் உடைப்போமா இவர் வேண்டிக்குவாராம். நம்ம தேங்காய் மடையலாம் ஓட போலாம். தம்பி, இந்த சூர தேங்காய் கொஞ்சம் உடைச்சு கொடுக்குறீங்களா? பா பிள்ளையாரப்பா, நீ தான் எப்படியாவது எனக்கு ஒரு நல்ல வழியை காமிக்கணும்டா சாமி. தம்பி, இந்த தேங்காயை உடைச்சிடுப்பா. You take care of that. Yes, doctor. Here's the X-ray, doctor. What happened to the ECG report? It will be ready by tomorrow. No. I want it today. Okay, doctor. ஹலோ டாக்டர். சக்தி, உங்க அம்மாவை தான் பார்க்க போறேன். வணக்கம் டாக்டர். நீ எங்க வந்த? ஒன்னு சிகரெட் விட்டு என்ன பார்க்க வராத, போயா. Good morning, doctor. அம்மா எப்படி இருக்காங்க? No, don't worry. நீ கவலைப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. Doctor? I'll take care of the later. Okay. கூடிய சீக்கிரத்திலே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், don't worry. என்னம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டீங்களா? குட். சாப்பிட்டாங்களா? காத்தெல்லாம் ஃப்ரீயா வருதாம்மா? அதுக்கு என்ன மகாராஜா, அதான் ஜன்னல் எல்லாம் திறந்து விட்டுருக்கீங்க, ஃப்ரீயாவே காத்து வருது. ஐயோ அம்மா, டாக்டர் அதை பத்தி கேட்கல, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை பத்தி கேட்கறாரு. ஓ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த காத்தா? ஆமாடா. கவலையப்படாதீங்கம்மா, மருந்தெல்லாம் நல்லா சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க. இதுதான் உங்களுக்கு மருந்து, ஓகே? மிஸ்டர் சக்தி, டெஸ்ட் எல்லாம் பார்த்தாச்சு. your mother's perfectly all right. பின்ன ஊருக்கு போய் எதை கஷ்டப்படணும், இங்கே கொஞ்ச நாள் தங்கி இருக்கட்டும், நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. என்ன சொல்றது? ஏய் சக்தி. எஸ் டாக்டர். பை. டேக் கேர். ஓகே. எத்தனை மணிக்கு நான் இன்டர்வியூ? 10 மணிக்கு. ஆண்டவா, இந்த வேலையாவது இவனுக்கு கிடைக்கணும்ப்பா. இதை பார், வேலை கிடைச்ச உடனே முதல்ல உனக்கு கல்யாணம், அப்புறம் உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும். நான் கண்ணு மூடுறதுக்குள்ள இதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்ப்பா. ஆகட்டும்மா. அம்மா, காலங்கத்தாலையும் புராணத்தை ஆரம்பிச்சிட்டியா? மா, நான் ரெடிம்மா. யாரையாவது என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லு, அட்லீஸ்ட் திரும்பியாவது பார்க்க சொல்லு. வேலை இல்லாதவன்னு நெத்தியில் எழுதி ஓட்டிருக்கு போல இருக்கு. எனக்கு நோத்தி பிறந்திருக்க மாட்டாளா? யார் வேணுங்க? ஒண்ணும் இல்ல. அம்மா, இது பிடிக்குமா? டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பெஸ்ட் ஆஃப் லக் டா. தேங்க்ஸ். இன்டர்வியூக்கு சொன்னேன். ஏய்,
ஏய் 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 வழிய முடியாயோ போ 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 பாத்தீங்களா, ஒரு ஆட்டோ குறுக்க வந்ததால நம்ம ஹீரோ பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாரு. இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கிறதா. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த சக்தியோட வாழ்க்கை எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஆனால் இவரே அந்த பஸ்ஸை பிடிச்சி கரெக்டாக இன்டர்வியூக்கு போயிருந்தாருன்னா அந்த சக்தியோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? 2 கதையும் தான் பார்க்கலாமே. Shit! Excuse me. ஒரு 150. Excuse me. ஒரு ஆல்வா பெட் ப்ளீஸ். ஒரு ஆல்வா பெட். டிக்கெட் 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 எடுமா. Thank you. Hey! 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 புடிங்கடா டேய். Hey! Hey! என்ன இது ஒரே ரத்தமா இருக்கு? காலங்காத்தால கருமண்டாதே. ஆமா எங்க போன? Excuse me. Thank you. Hey, Jovanda. என்ன?